தாத்தா என்னம்மா? உடம்பு பரவாயில்லையா தாத்தா? பரவாயில்லம்மா. மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அமிர்தா கொடுத்தா. ம். தாத்தா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க. உங்க 2 பேத்துக்கும் குழந்தைங்க இருக்காங்கம்மா. அவங்கள பாருங்க. இனியே கவனிச்சிட்டு இருப்பீங்களா? என்னம்மா நீ? எனக்கு வேணும்னா நானே கேட்குறேன். மாமா வா வா. பேராண்டி என்னாச்சு? என்னாச்சு? பேராண்டி போன காரி என்னாச்சு? சக்சஸ் தாத்தா. ரொம்ப பெரிய சக்சஸ். சூப்பர். அப்பனே முருகா, என் பேரனை காப்பாத்திட்டப்பா. நான் நினைச்சையா, ஆமா என் பேரை வெற்றியோட தான் திரும்பி வருவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சான். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓ, நான் படம் எடுக்க கூடாதுன்னு இருக்கிற தடையை நீக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அமிர்தா இது சூப்பர்ல. ஆமா ஜெனி. ஒரு படம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இனிமே என் கரியரே அவ்வளவுதான் நினைச்சேன். ஏய், அது எப்படிடா? உன்ன மாதிரி ஒரு திறமைசாலிக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்காம போகும்? அதானே. இப்ப அடுத்து என்ன? ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? கதை தானே ஓகே இருக்கு. இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங் போயிடலாம். இனிமே ஒரு 2-3 மாசத்துக்கு எங்கேயுமே அலையாம உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத போறேன். படம் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு போயிடாம இருந்தா. கண்டிப்பா வரும். நீ ஏன் கவலைப்படுற? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது சரி, நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா வந்தீங்க? அம்மா ரெஸ்டாரண்ட்ல தானே இருந்தாங்க. அம்மா அங்க இருக்க முடியலன்னு நேரா ப்ரொடியூசர் ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க. நான் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் எனக்காக வெளியில வெயிட் பண்ணி நின்னு கூட்டிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவனுக்கு மாரல் சப்போர்ட்டுக்காக தான் போனேன்.